Hello all, hope you all are fine. Today we are going to see about computer assisted instruction CAI. The latest technological advancement in the use of computers in education. ஸோ சிஏஐ அப்படின்னா என்னென்னா லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜிக்கலாக என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் ஏ லாட் இன் ஈச் அண்ட் எவ்ரி செக்டார் ஆஃப் லைஃப். நம்மளோட லைஃப்பில் இருக்கிற எல்லா செக்டார்ஸ்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுது. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் அன் எஃபிஷியன்ட் அண்ட் அட்ராக்டிவ் மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் பண்ணி லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணுறது வந்து அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் அட்ராக்டிவ் மீடியாவாக வந்து வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சிஏஐ இஸ் பீயிங் யூஸ்ட் இன்ஃபார்மல் அண்ட் நான்-ஃபார்மல் எஜுகேஷன் அட் ஆல் லெவல்ஸ். ஸோ சிஏஐ மூலமாக இன்ஃபார்மலாக நான்-ஃபார்மல் எஜுகேஷனும் வந்து எல்லா லெவல்ஸுக்கும் வந்து கொடுக்காங்க. இன் இந்தியா டூ கம்ப்யூட்டர் ஹாவ் பீன் இன்ட்ரடியூஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் சச் அஸ் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்தியாவிலையும் டேட்டா ப்ராசஸிங் டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து பெரிய பங்கு வகிக்கி. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த ஏரியாஸ் ஆஃப் லைஃப், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், நேஷனல் டிஃபென்ஸ், சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். கம்ப்யூட்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து அதோட ஆதிக்கத்தை செலுத்துது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், நேஷனல் டிஃபென்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். Hence, CAI may be defined as the use of computer as an integral part of language learning system. CAI என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லாங்குவேஜ் லேர்னிங்கை வந்து லேர்ன் பண்ணுறத சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். த லேர்னர் இஸ் ஜென்ரலி என்கேஜிங் இன் டூ-வே இன்ட்ராக்ஷன் வித் த கம்ப்யூட்டர் வியர் டெர்மினல். ஸோ டூ-வே இன்ட்ராக்ஷன் வந்து கம்ப்யூட்டர் கூட வந்து லேர்னர் வந்து என்கேஜாக இருப்பாங்க வியர் டெர்மினல். CALL கால் இஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம் லேர்னிங் அண்ட் டீச்சிங் மிஷின். ஸோ சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம் அண்ட் டீச்சிங் லேர்னிங் அண்ட் டீச்சிங் மிஷினை தான் கால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிஏஐ இஸ் நாட் எ மெத்தட். சிஏஐ மெட்டீரியல்ஸ் ஆர் டூல்ஸ் ஃபார் லேர்னிங். ஸோ சிஏஐ வந்து ஒரு மெத்தட் கிடையாது, அது வந்து ஒரு டூல்ஸ் ஃபார் லேர்னிங். த ஃபோக்கஸ் ஆஃப் சிஏஐ இஸ் லேர்னிங் அண்ட் நாட் டீச்சிங். சிஏஐயோட ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னா லேர்னிங், நாட் டீச்சிங். சிஏஐ மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டீச்சிங் டு ஃபெசிலேட் த லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஒரு டீச்சிங் லாங்குவேஜை வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் டீச்சிங்கை வந்து ஃபெசிலேட் பண்ணணும், லாங்குவேஜை வந்து நல்லா கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சிஏஐ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் a student centered accelerated learning material which promotes self accelerated learning. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர், செல்ஃபாகவே அவங்க வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சிஏஐ கேன் பி மேட் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டர்நெட், இட் கேன் ஸ்டாண்ட் அலோன். ஸோ இண்டிபெண்ட்டாக இன்டர்நெட் இருக்குது, சிஏஐ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டாண்ட் அலோனாக இருந்து வந்து எஜுகேஷன் கொடுக்கும், லேர்னிங் நடத்தும். இட் இஸ் மென்ட் டு சப்ளிமெண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நாட் டு ரீப்ளேஸஸ். ஃபேஸ் டு ஃபேஸாக வந்து லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண வைக்கும். இட் இஸ் எ செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிவைஸ் வித் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். இது வந்து ஒரு செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிவைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வித் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். இட் இஸ் அன் எஃபெக்டிவ் மீடியா அண்ட் அன் இன்டிஸ்பென்சபிள் எய்ட் இன் த லேர்னிங் ப்ராசஸ். இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மீடியா அண்ட் இன்டிஸ்பென்சபிள் எய்ட், ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிற முக்கியமான எய்ட் வந்து இந்த சிஏஐ. த லேர்னிங் ப்ராசஸ் கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் நோன் அஸ் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர், ஒரு லேர்னிங் ப்ராசஸை கம்ப்யூட்டரோட ஹெல்ப்னால் பண்ணுறது தான் வந்து CALL கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங் கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. த கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் டு த என்கொயரி ஆஃப் த லேர்னர்ஸ் as the learners are already programmed in the computer. It promotes discovery approach towards self learning. ஸோ கம்ப்யூட்டர் வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், பிகாஸ் கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி வந்து அந்த ஆன்சர்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் வந்து நடக்கும். The computer functions as a tutor and maintains perfect interactions and dialogue with individual students. ஸோ ஒரு பெர்ஃபெக்டாக இன்ட்ராக்ஷனும் டைலாக்ஸும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் கம்ப்யூட்டர் வந்து ஒரு டியூட்டராக இருந்து ஃபங்க்ஷன் பண்ணும். The computer throws problems and challenges to the learner. The learner is compelled to develop good thinking. It provides scope for creativity. கம்ப்யூட்டர் லேர்னர்கிட்ட ப்ராப்ளம் த்ரோ பண்ணும், அவங்க வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க சேலஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்க்கும். இது வந்து ஒரு குட் திங்கிங்கையும் இல்லை ஸ்கோப் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியும் வந்து க்ரியேட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. த கம்ப்யூட்டர் டயக்னோசிஸ் லேர்னர்ஸ் வீக்னஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் நெசசரி ப்ரோக்ராம்ஸ். இட் கிவ்ஸ் அசைன்மெண்ட்ஸ். ஸோ அவங்களோட வீக்னஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் அசைன்மெண்ட்ஸ், helps in self-study, library reading and group work, and maintains a progress chart to assist teachers, parents and students alike. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க்கும் கொடுத்து அவங்கள வந்து எப்படி வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு நெசசரி ப்ரோக்ராம்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பண்ணும்.
Quality in learning English demands the use of modern technology like computers, e-media, etc. ஸோ இங்கிலீஷோட லேர்ன் பண்ணுறதுல இருக்கிற குவாலிட்டி வந்து கட்டாயம் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி லைக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இ-மீடியா. சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். பை யூஸிங் திஸ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர் கேன் ஆட் குவாலிட்டி டு ஹிஸ் டீச்சிங். சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கி ஒரு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களோட டீச்சிங்கில் இருக்கிற குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் லெபார்ட்டரிஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், இன்டர்நெட் எக்ஸெட்ரா. கம்ப்யூட்டர்ஸ் வந்து லாங்குவேஜ் லெபார்ட்டரிஸாக இருக்கட்டும், வீடியோ கான்ஃபரன்சிங்காக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட்டாக இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து யூஸாக இருக்குது. The internet expands classroom resources and makes it available to the world. Community of teachers and learners. ஸோ இன்டர்நெட் வந்து கிளாஸ் ரூம் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிள் டு த வேர்ல்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. கம்யூனிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். ஸோ அந்த கம்யூனிட்டி ஆஃப் டீச்சர்ஸையும் லேர்னர்ஸையும் வந்து ஒன்று இணைச்சிருக்கு. லேர்னிங் த்ரூ த இன்டர்நெட் இஸ் டேர்ம்ட் அஸ் இ-லேர்னிங். இன்டர்நெட் மூலமாக லேர்ன் பண்ணுறது தான் வந்து இ-லேர்னிங் சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் நெட்வொர்க் டெக்னாலஜி டு டிசைன், டெலிவர் அண்ட் எக்ஸ்டெண்ட் லேர்னிங். ஸோ நெட்வொர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிசைன் இல்லை டெலிவர் இல்லை எக்ஸ்டெண்ட் லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன் குட் மேக் யூஸ் ஆஃப் கிராஃப்ஸ் அண்ட் அதர் மல்டிமீடியா டு இம்ப்ரூவ் லேர்னிங். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக கிராஃப் இல்லை அதர் டேட்டா மூலமாக வந்து லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். இட் சேவ்ஸ் டைம், என்ஹான்சஸ் ரீடபிலிட்டி, ப்ரொவைட்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் மேஜர்ஸ் டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். எல்லாத்தையுமே வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ரீடபிலிட்டி இருக்கும், மேஜர்ஸ் டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பவர் பாயிண்டில் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணுறதுக்கு இருக்கும். மெரிட்ஸ் மோட்டிவேட்ஸ் த சில்ட்ரன். அதோட மெரிட் என்னென்னா சில்ட்ரன்ஸை மோட்டிவேட் பண்ணும். லைவ்லி கிளாஸஸ், இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் எக்ஸட்ரா, சேவ்ஸ் டைம், டெவலப் LSRW ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் தான் CAIயோட மெரிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இம்பேக்ட் ஆஃப் CAI ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் டீச்சிங். ஸோ CAI மூலமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் டீச்சிங்கில் என்னெல்லாம் வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். The new technologies are powerful tools in providing for learning environment where English teachers and learners are partners and where learners have scope and prospect for choice in the nature and from form of their learning. ஸோ நியூ டெக்னாலஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல் டூல்ஸாக இருக்குது. அதில் வந்து லேர்னிங் என்வாயன்மெண்ட்டில் இங்கிலீஷ் டீச்சர்ஸ், லேர்னர்ஸ் அண்ட் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ஸ்கோப், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் நேச்சர் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இருக்குது. இன் மெனி இன்ஸ்டன்சஸ் இங்கிலீஷ் டீச்சர் இம்ப்ளிமெண்டிங் நியூ டெக்னாலஜி வில் ஹியர் few words of disquit from learners. Disquit means அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தான் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து கேட்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது. லேர்னர்ஸ் யூஸ்வலி அக்செப்ட் குவைட் வில்லிங்லி த ஆக்ஷன்ஸ் ஆஃப் தேர் டீச்சர்ஸ் இஃப் தே see them as contributing to the quality of their programs. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களோட வில்லிங்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெக்னாலஜி சப்போர்ட்டட் லேர்னிங் என்வாயன்மெண்ட்ஸ் ஆஃபர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் இன்க்ளூடிங். ஸோ டெக்னாலஜி சப்போர்ட்டட் லேர்னிங் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருக்கு போத் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்க்கு. தே ஆர் ஃப்ளெக்சிபிள் மோட்ஸ் ஆஃப் கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் டெலிவரி. ஃப்ளெக்சிபிள் மோடாக இருக்கும் ப்ரெசன்டேஷனும் டெலிவரியும். தென் கான்டெக்ஸ்டுவலைஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். தென் ப்ரொவிஷன் ஆஃப் எ myriad ஆஃப் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் ப்ரொவைடிங் மெனி வைட் அண்ட் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் கான்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து மொத்தமாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸில் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜிங் லேர்னிங் செட்டிங்ஸ். ஸோ இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும், என்கேஜாகவும் இருக்கும் லேர்னிங் செட்டிங்ஸ். தென் கம்யூனிகேட்டிவ் எலமெண்ட்ஸ் டு சப்போர்ட் த இண்டிபெண்டன்ட் லேர்னர். ஸோ இண்டிபெண்டன்ட் லேர்னருக்கு வந்து கம்யூனிகேட்டிவ் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் கொலாபரேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் லேர்னர்ஸ். கொலாபரேஷனும் இருக்கும், கம்யூனிகேஷனும் இருக்கும், கோஆப்ரேஷனும் இருக்கும் லேர்னர்ஸ்கிட்ட. பிளேஸ் அண்ட் டைம், இண்டிபெண்டன்ஸ் ஃபார் லேர்னிங். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஃபார் லேர்னிங்க்கு பிளேஸ் அண்ட் டைம் வந்து இருக்கும். அதர் அட்வான்டேஜஸ் ஆஃப் CAI எஜுகேஷனாக இன்னும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னலான்னா இமீடியட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்க், டிஃபிகல்ட்டி இன் ரிலேஷன் டு ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சஸ். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இமீடியட்டாக இருக்கும் ஒரு டாஸ்கில் ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்து. தென் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் ஆன் கரெக்ட்னஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் இருக்கும். ஈஸ் ஆஃப் யூஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். தென் சஸ்டெயின் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட யூஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பண்ணுறதுனால இது வந்து வெரி லாங் டைம் வந்து இந்த லேர்னிங் பண்ண முடியும். தென் சிமுலேஷன் ஆர் டாஸ்க் நாட் பாசிபிள் இன் த கிளாஸ் ரூம் ஆர் ஃப்ரம் புக்ஸ். ஸோ கிளாஸ் ரூமில் பாசிபிள் இல்லை, புக்ஸில் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற டாஸ்க்கையும் வந்து இன்டர்நெட் மூலமாக வந்து அவங்க பண்ணலாம். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபேஸிங் த எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ எஜுகேஷன் ப்ரோக்ராமோட ஃபேஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இண்டிவிஜுவலைஸ்ட் ப்ராப்ளம் சால்விங். தனித்தனியாக ஒருத்தரும் ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் மல்டிபிள் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். பில்ட்-இன் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு மேட்ச் டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் வித் லேர்னர்ஸ் நீட்ஸ். ஸோ பில்ட்-இன் அசஸ்மெண்ட், ஸோ அந்த பில்ட்-இன் அசஸ்மெண்ட் மூலமாக டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் வந்து லேர்னர் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து மேக் பண்ணலாம். ஃபீல்ட் டெஸ்டிங் ஆஃப் டெக்னாலஜி பேஸ்ட் ரிசோர்ஸஸ் வித் எ வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ வெரைட்டி ஆஃப் செட்டிங்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செட்டிங்ஸில் இருக்கிற மாதிரி வந்து டெக்னாலஜி பேஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டீச்சர்ஸ் இன்வால்மெண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ். ஸோ டீச்சரோட இன்வால்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். தென் அலைன்மெண்ட் வித் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆர் எக்ஸைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ். ஸோ அவங்க கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை மாற்றுறது இல்லை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் வந்து அலைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரியர்ஸ் இன் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிஏஇ. பேரியர்ஸ் மீன்ஸ் என்னெல்லாம் தடையாக இருக்கும் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிஏஇ அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னோஃபோபியா, a conservative attitude towards new media and technology. Both new and veterans teachers feel inadequately prepared or exhibit indifference to use computer in their classroom. ஸோ நியூ டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான், கிளாஸ் ரூம்ஸில் அவங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டெக்னோஃபோபியாவாக இருக்கும். தென் பாசிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ். பாசிட்டி மீன்ஸ் less amount of funds. Funds are required not only for computers but for creation of additional infrastructure and employing trained people. This common trend of dumping computers leads to massive wastage of scarce resources for education. So நிறையா ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ட்ரெயின்டு பீப்புளில் இல்லை கம்ப்யூட்டர்ஸை வந்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து மேசிவ் வேஸ்ட்டாக வந்து இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரெயின்ட் பர்சனல். ஸோ ட்ரெயின்ட் பர்சனல்ஸோட ஷார்ட்டேஜ் இருக்கும். ஐடி ஃபார் ஆல் பை 2008 AD will be hard to achieve in the absence of sufficient number of trained personnels. ஸோ ஐடி ஃபார் ஆல் அப்படிங்கிற இது வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாமல் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் வந்து இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வில் பி மோர் சீரியஸ் இஃப் டீச்சர்ஸ் வில் நாட் கெட் தெம்செல்ஃப் ட்ரெயின். ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் எப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின்டாக இல்லை அப்படின்னா. தென் லேக் ஆஃப் ப்ராப்பர் சாஃப்ட்வேர் வந்து இருக்காது. இன் இந்தியா தேர் இஸ் அ வைட் டைவர்சிட்டி இன் லாங்குவேஜஸ் அண்ட் டயலாக்ஸ். சம் சாஃப்ட்வேர் இஸ் மெயின்லி அவைலபிள் இன் இங்கிலீஷ் அண்ட் நாட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதிகமாக வந்து அவைலபிளாக இருக்கும். டைம் வித் ஃபியூவர் கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிள் இன் அன் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் ஹேவ் வெரி லெஸ் டைம் அவைலபிள் டு டெவலப் ஆர் ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர். ஸோ கொஞ்சம் டைம் தான் வந்து கிடைக்கும், ஏன்னா ஃபியூவர் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும் இன்ஸ்டிடியூஷனில். ஸோ டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். In most of the schools, the teacher-people ratio is 1:60. The existing infrastructural facilities are insufficient to meet the demands of the large student population. Student population வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களால வந்து மேக் பண்ணியே கொடுக்க முடியாது. தென் கண்டினியூஸ் அப்டேட்டிங் அண்ட் ரினியூவல் ஆஃப் கோர்சஸ் அண்ட் ட்ரெயின் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கண்டினியூஸாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த சிஏஐ ப்ரோக்ராம்ஸ் வந்து. எவ்ரி 18 months த கால் மார்க்கெட் சேஞ்சஸ். ஸோ 18 months ஒரு தடவை வந்து இந்த கால் மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். பை த டைம் வி வில் பி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் த ICTE programs in all secondary schools. Train teachers and implement programs are likely to become outdated. ஸோ அந்த 18 months வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வந்து அவுடேட்டட் ஆயிரும். தென் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் யூஸ் ஆஃப் கால் எஜுகேஷன். ஸோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் சிஏஎல்எல் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அக்செப்டிங் நியூ ரோல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் இன் த கிளாஸ் ரூம் ஃப்ரம் தேட் ஆஃப் லெக்சரர் டு தேட் ஆஃப் ஃபெசிலேட்டர் அண்ட் ரிசோர்ஸ் மொபிலைசர். ஸோ அவங்க வந்து லெக்சரர்ஸாக இல்லாமல் ஃபெசிலேட்டர்ஸை இன்ஃபர்மேஷனை கைட் பண்ணுறதுக்காகவும் இல்லை ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணுறவங்களாகவும் வந்து டீச்சர்ஸை வந்து மாற்றி வைக்கலாம். தென் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் தட் இஸ் இண்டிவிஜுவலைஸ் டு த நீட்ஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் போத் இன் சர்வீஸ் அண்ட் ப்ரீ சர்வீஸ். ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். இண்டிவிஜுவலாக ஒரு டீச்சர்ஸையும் வந்து சர்வீஸ்லையும் ப்ரீ சர்வீஸ்லையும் வந்து அவங்களோட நீட்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு. ரீடபிலிட்டி அவைலபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ ரெடிலி அவைலபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கணும். தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் ஃபார் யூட்டிலைசேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேருந்தும் வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்கணும் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு. தென் அக்சசிபிலிட்டி ஆஃப் நியூ லாங்குவேஜஸ், நியூ டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸட்ரா டு போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ டெக்னாலஜியை வந்து கம்ப்யூட்டர்ஸையும் வந்து அக்சசிபிளாக இருக்கணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்வால்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இன் பிளானிங் கிளாஸ் ரூம் யூசர் ஆர் ஸ்டேட் வைட் டெக்னாலஜி ஸ்கூல், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி
ஃபார் எ ஸ்டேட் வைட் இன்டராப்பரபிள் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டேட் வைடாக வந்து எல்லாருமே வந்து ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர் பிளானிங் பண்ணி இன்வால்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஹைவே அக்சசிபிள் டு ஆல் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட்ஸ். ஸோ எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் இருக்கிற லேர்னிங் என்வாயன்மெண்ட்ஸை வந்து இன்வால்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் மூலமாக பிளான் பண்ணி ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் வைடாக வந்து மாற்றணும். தென் கவர்மெண்ட் மஸ்ட் ப்ரொமோட் எஜுகேஷனலி சவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் வீடியோ ப்ரோக்ராம்ஸ் தட் மீட் எஜுகேஷனல் கண்டென்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எஜுகேஷனல் கண்டென்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சவுண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும், எஜுகேஷனல் சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ணணும். Call will be especially effective when combined with other technologies and linked to high education standards. CALL எப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அதர் டெக்னாலஜிஸ் கூட அதை லிங்க் பண்ணி ஹை எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கும்போது. The technology used in call instruction generally fall under two categories with software and internet based activities. ஸோ டெக்னாலஜி கால் மூலமாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 2 கேட்டகரிஸில் வருது. ஒன்று சாஃப்ட்வேர் அண்ட் இன்டர்நெட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி வருது. This is all about CAI and CALL education. Thank you all.